நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஒரு எதை பதி வாசிக்கலாமா? சங்கீதம் 147 12-13 வசனம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்ரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், எருசலேமே துதி, சீயோனே பாடி மகிமைப்படுத்து, அப்பொழுது அவர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய எல்லாருடைய விருப்பம் நம் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே. நம் பேர பிள்ளைகள் வாழையடி வாழையாய் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை நாம் வாஞ்சிக்கிறோம், விருப்பப்படுகிறோம். ஆனால் இங்கே தாவீது சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாகவும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா எருசலேமே நீ ஸ்தோத்திரி, சீயோனே நீ துதி அப்படின்னு சொல்கிறார். நாம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி, அவருடைய சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவரை துதிக்கிறது நமது கடமை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். ஆனால் நாம் அவர் மகிழும்படியா என்ன செய்கிறோம்? அவர் துதிக்கு பாத்திரர், துதிக்கு கனத்துக்கு உரியவர். அந்த மகிமையை நம்ம அவருக்கு கொடுக்கணும் இல்ல? அப்போ அவர் மனம் குளிர்ந்து துதியில் பிரியப்படுகிற தேவன் நம்மில் அன்பாயிருந்து நம்மில் இரக்கமுற்று நம்மை நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். அதிக நிச்சயம் இல்லவா? அன்பானவர்களே, துதிக்க மறவாதீர்கள். எப்பொழுதும் உங்கள் வாய் அவரை துதித்து கொண்டே இருக்கட்டும். அப்பொழுது அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட ஆக்குடி நினைப்பா. இந்த நாளின் காலம் முதல் இம்மட்டுமா இம்முடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபங்களை தாங்குறதேப்பா. நன்றி நன்றியப்பா. இப்பொழுது மடியானோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் உங்களுடைய கருத்திலே தருகிறோமப்பா. அப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை உமக்கு பிரியம் என்று சொன்னீங்கப்பா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படியா நீர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருங்கப்பா. உங்களுடைய கரத்தை நீட்டி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அப்பா. துதித்து உம்மை பாடி ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நீ கண்ணோக்கு விட்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். என் பிள்ளைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் சொன்னீரப்பா. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா உன்னுடைய கருத்துல ஒவ்வொருவரையும் தருகிறேன். தேவக்களை மூடி மறைச்சுக்கோப்பா. சகல துதி கனம் வலமை பலன ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.